எங்கள் அம்மா வந்து நாங்கள் 4 ஆண்களும் ஒன்று. என் அண்ணா வந்து சிறு வயதிலே இந்த மாதிரி எங்கள் அம்மாவோட உடன் பிறந்தவர்களும் சகோதரர்களும் சகோதரிகளும் உண்டு. அதில் கூட பிறந்த சகோதரிகள் எல்லாம் சின்ன வயசுல இறந்து போனால எங்கள் அம்மாவை வந்து அவங்க பாட்டி தாத்தா உடன் பிறந்த சகோதரர்கள்லாம் ஒரு செல்ல பிள்ளை போல வளர்த்தாங்க. ஆனால் அவங்களுக்கு திருமணமாகி நாங்கள் பிறந்து அதோட பிற்பாடு சில குடும்ப சூழலில் இந்த தந்தையரை இழக்க வேண்டியிருந்தது. அதன் பிற்பாடு எங்களுடைய பராமரிப்பில் தான் அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கிற சூழலில் அவங்களுக்கு புரியப்பட்ட ஒரு இந்த பூமியிலே வாழ்வதற்கான ஒரு நிலமும் இருந்தது. அதுவும் சில காரணங்களாக அரசாங்கத்தால் கையகப்படுத்தப்பட்டு போதிய நிவாரணம் கிடைக்காம பொருளாதார சிக்கல்ல இருந்தோம். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நாங்கள் வளர்ந்து வந்து ஒரு தொழில் நடத்திட்டு இருந்தோம். அந்த நேரத்தில் தொழில் போகிற நேரத்தில் ஒரு வாகன விபத்தில் எனக்கு ஒரு பெரிய விபத்தில் சிக்கி ஒரு பெரிய இழப்பு இருந்தது. அது வந்து ஒரு ஒட்டுமொத்த ஒரு பெரிய குடும்பத்தையும் பாதிக்கப்பட்டது. அப்படிப்பட்ட சூழலில் மறுபடியும் மீண்டு வந்து வாழ்ந்துட்டு இருந்தோம். எனக்கு திருமணமானது, சகோதரர்களுக்கு திருமணமானது, ஒரு தங்கச்சிக்கு இப்போவும் திருமணமாகாமல் இருக்காங்க. இப்படி பலப்பட்ட ஒரு நிலைகளையும் இறைவன் பல நிலைகளில் அவர் தாமே எங்களை தாங்கி வழிநடத்தி வருகிறார். இந்த உலகத்தில் அநேக மக்கள் எங்களுக்கு ஆதரவாக இருந்தார்கள். பல நிலைகளில் தோண்டு பல நேரங்களில் இறைவன் எங்களுக்கு பல நிலைகளில் ஆதரவாக இருந்து எங்களை வழிநடத்தி வருகிறார். இந்த நேரத்தில் இந்த இறுதி காலங்களே அவர்கள் வாழ்ந்து இந்த உலகத்தை கடந்து போயிருக்கிறாங்க. இந்த இடத்துலேயே நீங்கள் அனைவரும் கடந்து வந்து இந்த இறுதி இறைவனோடு சேர்ந்துள்ள வாழ்க்கைக்கு அவர்களை அனுப்ப நாங்கள் எல்லாம் கூடியிருக்கிறோம். இந்த காரணம் இந்த காரியத்தை